என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 3ல டைஸ் டாப்பிக்கில் இப்போ நம்ம டைப் நம்பர் 2ல இருந்து கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ மறந்துடாமல் நேராக இந்த டைப் 2க்கு வந்து படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனை போய் படிங்க. டைஸ்னா என்ன, க்யூப்னா என்ன, டைஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்ன, ஜென்ரல் டைஸ்னா என்ன, அதெல்லாம் லெசன் நம்பர் 1ல் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை படிங்க. அதுக்கப்புறம் போன லெசனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டைப் நம்பர் 1. ஸோ டைப் நம்பர் 1ல் ஒரே ஒரு டயக்ராம் தான் ஒரு கொஷனில் இருக்கும், அதை வச்சு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் போன லெசனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போது இது டைப் நம்பர் 2பா. ஸோ டைப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த 2 டயக்ராமை வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டைப் நம்பர் 2ல் சால்வ் பண்ண போகிறோம். சரி, டைப் நம்பர் 2ல் கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 3 மாடலில் இருந்து அவங்க கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டயக்ராம் இருக்குல்ல, இந்த 2 டயக்ராமில் எந்த நம்பருமே காமனாக இருக்காது. இங்கே பாருங்களேன், 1 2 3 இருக்குது, 4 5 6 இருக்குது. ஸோ நோ காமன் நம்பர் அப்படின்பாங்க. ஒரு நம்பர் 2 டயக்ராம்லுமே எந்த ஒரு நம்பருமே சேமாக இல்லை, ஒரே மாதிரி இல்லை, அது வந்து மாடல் நம்பர் 1ப்பா. மாடல் நம்பர் 2 எடுத்துட்டிங்கன்னா இந்த 2 டயக்ராமில் ஏதாவது ஒரு நம்பர் சேமாக இருக்கும். நல்லா பாருங்களேன், 5 3 4 5 1 2 இது ரெண்டுத்துலேயுமே ஒரு நம்பர் மட்டும் 2 வாட்டி வந்திருக்கு. எதுன்னு பார்த்தீங்க 5. இங்கேயும் 5 இருக்குது, இந்த டயக்ராம்லேயும் 5 இருக்குது. ஸோ மாடல் நம்பர் 1ன்னா நம்பர் சேமாகவே இருக்காதுப்பா. மாடல் நம்பர் 2னா ஒரு நம்பர் 2 டயக்ராமில் சேமாக இருக்கும். மாடல் நம்பர் 3னா 2 நம்பர் 2 டயக்ராமில் சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், 3 1 காமனாக இருக்கா, இங்கேயும் 3 1, 3யும் காமனாக இருக்குது, 1ம் காமனாக இருக்குது. ஸோ அந்த தான்ப்பா மாடல் நம்பர் 3. ஸோ ஒரு மாடல்லேருந்து நம்ம கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் முன்னாடியே சொல்லிவிட்டு இந்த 3 மாடலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்டாக உங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு போனீங்கன்னாலும் இந்த டைப் நம்பர் 2வும் அடுத்த லெசன் டைப் நம்பர் 3ல இருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மாடல் நம்பர் 1ல இருந்து ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 2? ஸோ 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்குது, செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 4 5 6ன்னு இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் போன லெசனில், ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஜென்ரல் டைஸான்னு பார்க்க சொன்னேன். இங்கே பாருங்களேன், ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணால் 7 வருதா, இல்லை 7 வரல. அதே மாதிரி இங்கே நான் 2 நம்பரை ஆட் பண்ணி பார்க்குறேன், 7 வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கொடுத்துருக்கிற 2 டைஸுமே என்ன டைஸ் தான், இது ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். அப்போது ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன அர்த்தம்? ஆப்போசிட் நம்பரை ஆட் பண்ணால் டோட்டல் 7 வரணும்ப்பா. இப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 2? இது இங்கே மட்டும்தான் 2 இருக்குது. ஒருவேளை இங்கேயும் 2 இருந்துச்சுன்னு சொன்னால் அது மாடல் நம்பர் 2 வேறு மாதிரி சால்வ் பண்ணும். இங்கே மட்டும்தான் 2 இருக்குது, இந்த டயக்ராமில் 2வே கிடையாது. அதனால தான் இந்த கொடுத்துருக்கிற டைஸு ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஜென்ரல் டைஸான்னு பார்த்தோம். இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்றனால 2க்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், 5 தான் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம்னா 5ன்னு சொல்லிடலாம்ப்பா. ஓகேவா, புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம 2 ஃபேஸ் நம்பரை ஆட் பண்ணால் டோட்டல் 7 வரும். அதான் நம்ம படிச்சிருக்கோம், அதே தான் இங்கே ஆன்சர் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த நம்பர் தட் இஸ் ஆப்போசிட் டு 2ன்னு கேட்குறாங்க. இங்கே மட்டும்தான் 2 இருக்குது, இந்த டயக்ராமில் 2 இல்லை. அதனால இந்த 2 டைஸ் என்ன டைஸ்ன்னு பார்த்தேன், ஸ்டாண்டர்ட் டைஸு. ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஆப்போசிட் சைடு இருக்கிற ஃபேஸஸ் நம்பர் ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ இங்கே 2, அப்போ கண்டிப்பாக ஆப்போசிட்டில் 5 தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஆன்சர் என்ன சொல்லிட்டேன்னா ஆப்போசிட் டு 2 5 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது எக்ஸாம்பிள் 2. ஸோ எக்ஸாம்பிள் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் டு 3? ஸோ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 3 வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். காமனாக இருக்கா, இல்லை. ஸோ 2 3 4 இருக்குது, இங்கே 1 5 6 இருக்குது. ஸோ 3ன்ற நம்பர் 2 டயக்ராம்லேயுமே காமனாக இல்லை. ரெண்டாவது என்ன பார்ப்போம்னா, அப்படி காமனாக இருந்துச்சு சொன்னால் ஷார்ட்கட், அப்படி காமனாக இல்லைன்னு சொன்னால் இந்த கொடுத்துருக்கிற டைஸு ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஜென்ரல் டைஸான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 2 4 3 இருக்குது, 4யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா என்னப்பா கிடைக்குது, 7 கிடைக்குது. அட்ஜசன்ட் ஃபேஸ், அதாவது பக்கத்தில் இருக்கிற ஃபேஸை ஆட் பண்ணும்போது எனக்கு 7 கிடைக்குது. இங்கேயும் பாருங்களேன், 6 + 1 7.
கிடச்சிருச்சா? அப்போது இது என்ன டைஸ் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது, அவங்க கொடுத்துருக்கிற டைஸு ஜென்ரல் டைஸ். ஸோ ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஃபேஸ் ஏதாவது 2 ஃபேஸை ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 3. ஸோ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. இப்போ தான் போன லெசனில் ஒரு ஷார்ட்கட் கடைசி எக்ஸாம்பிள் 2ல் சொல்லி கொடுத்தேன். எப்போதுமே ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுன்னா 3க்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு நம்பர் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஆனால் ஜென்ரல் டைஸில் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன வேணால் இருக்கலாம். 3க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கலாம், 3க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கலாம், 3க்கு ஆப்போசிட்டில் 1 கூட இருக்கலாம். ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் இதுக்கு ஆப்போசிட்டில் அதான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் ஜென்ரல் டைஸில் எதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குன்னு சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா இங்கே 2 நம்பரும் சேமாகவும் இல்லை, அப்போ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் என்னென்னலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 1 இருக்கலாம். இதுதான் உங்களோட ஆன்சர். எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 2க்கு அதாவது மாடல் நம்பர் 1ல் இதுதான் இப்போ ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ மாடல் நம்பர் 1ல் 2 எக்ஸாம்பிள் கொஷின் தான் பார்த்துருக்கோம். அந்த 2 எக்ஸாம்பிளுமே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் டைஸு, செகண்ட் எக்ஸாம்பிள் ஜென்ரல் டைஸ். எப்போதுமே ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கு ஆன்சர் வந்துடும், ஆனால் ஜென்ரல் டைஸ்க்கு பாசிபிள் தான் வரும். ஏன்னா ஜென்ரல் டைஸில் இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறோம் 1 கூட இருக்கலாம், 6 இருக்கலாம், 5 இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ மாடல் நம்பர் 2ல் எக்ஸாம்பிள் நம்பர் 1பா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 5. ஸோ 5க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், போன மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம்லேயும் 5 இருக்குது, செகண்ட் டயக்ராம்லேயும் 5 இருக்குது. ஒருவேளை 2 டயக்ராம்லேயும் 5 இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஜென்ரல் டைஸா, அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு யோசித்து பாருங்கள். யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள், இல்லைன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடுங்க. சரி, எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே 5 இருக்குப்பா, 5க்கு பக்கத்தில் 3 இருக்குது, 5க்கு பக்கத்தில் 4 இருக்குது. இங்கேயும் 5 இருக்குது, 5க்கு பக்கத்தில் 1 இருக்குது, 5க்கு பக்கத்தில் 2 இருக்குது. அப்போது நீ எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், க்யூப் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒயிட்டு தான் 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 5 இங்கே இருக்குது, 5க்கு பக்கத்தில் 3யும் இருக்குது, 5க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 4 இருக்குது. இப்போ இதுதான் 5ன்னு வச்சிங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. கரெக்டாக 2 இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 5க்கு பக்கத்தில் 1 இருக்குது, 5க்கு பக்கத்தில் 2 இருக்குது. ஆல்ரெடி இதுதான் 5ன்னு சொல்லியாச்சு. அப்போ 5க்கு பக்கத்தில் 1, 5க்கு பக்கத்தில் 2. அப்போது இந்த டாப் ஃபேஸில் இருக்கிறது தான் நம்பர் 5. இந்த சுற்றி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 3, 4, 1, 2. அப்போ கீழே இருக்கிற ஒரே ஒரு நம்பர் என்ன தான்ப்பா இருக்குது, 6 தான் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம்னா 5க்கு ஆப்போசிட்டில் 6ன்னு சொல்லிடலாம். இதுதான் யோசித்து போடுறது. ஒருவேளை நான் தப்பு பண்ணிடுவேன், யோசித்தா கண்டிப்பாக நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க, நான் தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். எந்த நம்பர் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டயக்ராமில் எதுப்பா காமனாக இருக்குது, 5. இங்கேயும் 5, இங்கேயும் 5 தான் காமனாக இருக்குது. ஸோ 5 ஃபஸ்ட்டு டயக்ராம் எழுதுங்க. 5 இங்கே எடுக்கல. இதில் இப்படி கிளாக் வைஸில் நம்பர் எழுதிட்டு வரணும்ப்பா. கிளாக் வைஸ்னால் இப்படி 5க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 3. ஸோ 5, 4, 3 எப்படி எழுதுனேன்னு புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 5 இங்கே தான் காமனாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து கிளாக் வைஸில் வரணும். ஒருவேளை 5 இருக்குன்னா இப்படி எழுதணும். எங்கே 5 இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 5, 2, 1. ஸோ 5, 2, 1 இப்படி எழுதிருங்கப்பா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் 5, 4, 3, 5, 4, 3 எழுதிட்டேன். செகண்ட் டயக்ராமில் 5, 2, 1, 5, 2, 1 எழுதியாச்சு. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 4க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குதுன்னு அர்த்தம், 3க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்குதுன்னு அர்த்தம், 5க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்காது, 5க்கு ஆப்போசிட்டில் பாக்கி என்ன நம்பர் இருக்குது, 6. அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் 6 தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6பா. புரிஞ்சுதுங்களா? ஈஸி தானே? ஸோ எந்த நம்பர் சேமாக இருக்கோ அந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். கிளாக் வைஸில் எழுதணும். 5, 4, 3, 5, 2, 1 எழுதுனதுக்கு அப்புறமா இதுக்கு என்ன அர்த்தம்னா 4க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குதுன்னு அர்த்தம், 3க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்குதுன்னு அர்த்தம், 5க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்காது, 5க்கு ஆப்போசிட்டில் பாக்கி இருக்கிற நம்பர் இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4 ஆகிடுச்சு. அப்போ 6 மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்போ 6. அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் தான் 6 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 4. ஸோ 4க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இங்கே 2 டயக்ராமில் 4 கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, சரியா? இப்போது 2 நம்பரில் ஏதாவது காமன் நம்பர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குப்பா. இந்த டயக்ராம்லேயும் 3 இருக்குது, இந்த டயக்ராம்லேயும் 3 இருக்குது. ஸோ நான் யோசிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக அந்த ஷார்ட்கட்டுக்கே போயிடுங்க. ஸோ நம்பர் 3ல் இருந்து கிளாக் வைஸில் எழுதணும், சரியா? 3, 5, 1. ஓகே தானப்பா? அடுத்தது இந்த டயக்ராமில் எங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேருந்து கிளாக் வைஸில் எழுதணும். 3, 6, 2.
ஸோ 3 6 2. புரிஞ்சுதுங்களா இல்லையா? எப்படி எழுதணும்? எப்போதுமே ரெண்டு டயக்ராமில் எந்த நம்பர் சேமாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து தான் கிளாக் வைஸில் எழுதணும். இப்போ எழுதுனதுக்கப்புறம் இதுக்கு என்ன பார்த்தோம்? 5க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்குது, 1க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குது, 3க்கு ஆப்போசிட்டில் 3ஏ இருக்காது. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 4 தான். அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் தான் 4 இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 4? 4க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும்னு கேட்குறாங்க? 3. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? இந்த ஷார்ட்கட் ஒரு ஷார்ட்கட் படித்தாலே போதும்ப்பா, எல்லா கொஷினும் போட்டுடலாம். ஸோ இப்படி தான்ப்பா மாடல் நம்பர் 2 இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் சேமாக இருக்கும். ஸோ அந்த சேமாக இருக்கிற நம்பரை வச்சு இந்த 2 சீரீஸ் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் எதுக்கு எது ஆப்போசிட்டுன்னு தெரிஞ்சிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் தான் அந்த நம்பரோட ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் மாடல் நம்பர் 2 கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும். ஸோ மாடல் நம்பர் 3ல கடைசி கொஷின்ப்பா. ஸோ மாடல் நம்பர் 3 எடுத்துட்டிங்கன்னா இப்போ தான் சொன்னேன் 2 நம்பர் சேமாக இருக்கும்னு. இப்போ பாருங்களேன், 3 1 4 இருக்குது, 3 1 5 இருக்குது. ஸோ என்னென்ன நம்பர்லாம் சேமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் 3 2 டயக்ராம்லேயும் சேமாக இருக்குது, நம்பர் 1 2 டயக்ராம்லேயும் சேமாக இருக்குப்பா. இப்படி 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட்கட் இதுக்கு போட முடியாது. நான் ஒன்று சொல்லி கொடுத்தால அந்த ஷார்ட்கட் போட முடியாதுப்பா. எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்குப்பா. இங்கே பாருங்களேன். ஸோ 3 1 3 1ன்னு இருக்கா? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இதுதான் 3ன்னு வச்சுக்கோங்க, இது 3 இது 1. ஓகேவா? 3 1 பக்கத்தில் இருக்குது, அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 3 1 இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னா அப்போ 3க்கு பக்கத்தில் இன்னொரு நம்பர் என்ன இருக்குது? 4. அதே மாதிரி 3க்கு பக்கத்தில் இன்னொரு நம்பர் என்ன இருக்குது? 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குன்னா அப்போ 4ம் 5ம் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். அப்போ தான் 3க்கு பக்கத்தில் 4, 3க்கு பக்கத்தில் 5. ஸோ அப்போனா என்ன சொல்லலாம்னா, இந்த 4ம் இந்த 5ம் எப்போதுமே ஆப்போசிட்டில் இருக்கும்ப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பர் ஆப்போசிட் ஃபேஸஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது 4ன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் 5 இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷின்? ஆப்போசிட் டு 4. அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 5ஆக தான் இருக்கும். எப்படி எழுதுனேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ இந்த கொடுத்துருக்கிற டயக்ராமில் 2 நம்பர் சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பர் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம். இது 3 இது 1ன்னா அப்போ 4 5 இந்த 2 இடத்துல தான் போட முடியும், கீழே போட முடியாது. 4 and 5 இங்கே தான் போட முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆப்போசிட் டு 4 5. ரெண்டாவது கொஷின் பாருங்களேன், ஆப்போசிட் டு 3. 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்கப்பா. இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. பேலன்ஸ் நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது, 6 இருக்குது. 3க்கு ஆப்போசிட்டில் இதான் 3. இப்போது இங்கே 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. நமக்கு 2 நம்பர் தான் இருக்குது, 1 2 இல்லை 6. இங்கே 6 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுப்பா. என்ன வேணால் இருக்கலாம். இந்த 3க்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல 2ஆகவும் இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம். இதுதான் அவங்களோட ஆன்சருப்பா. புரியுதுங்களா? ஸோ 4க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் 3க்கு ஆப்போசிட்டில் என்னால் கண்டிப்பாக 6 தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ பின்னாடி 2 தான் இருக்கும் சொல்ல முடியாது. 2ஆகவும் இருக்கலாம், இல்லை 6ஆக கூட இருக்கலாம். கீழே 2ஆகவும் இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறோம் 3க்கு ஆப்போசிட்டில் கீழே 6ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ புரிஞ்சுதுங்களாப்பா? ஸோ எப்போதுமே இந்த மாடல் நம்பர் 3 இருக்குல்ல, 2 நம்பர் காமனாக இருக்குல்ல, இந்த 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 நம்பர் காமனாக இருக்கிற நம்பரை தவிர பாக்கி இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஃபேஸஸில் இருக்கும்னு அர்த்தம். 4க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கணும் 2 நம்பர் 2 6, அது எங்கே வேணால் இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இந்த டைப் நம்பர் 2ல் 3 மாடல் கொஷின் நம்ம பார்த்தாச்சு. இதுவுமே போதுமான அளவு தான் அடுத்தடுத்த டைப் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லா டைப்பும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் புக்ஸ் எடுத்து நீங்கள் எந்த கொஷின் போட்டு பார்த்தாலும் ஆன்சர் வரும். கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லுவேன், ஆன்சர் வந்துடும். ஆனால் நீங்கள் பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்று வச்சுக்கிட்டோம். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Bye.